ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இப்படியாயிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்த மேலான தயவை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் இருந்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஏதுவாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரமானபடியினால் எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட காணப்பட வேண்டும். திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்தால் கர்த்தர் தனித்தனியாய் உங்களோடு பேசி உங்களை அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய வருகைக்கும் பங்காளிகளாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு புரிந்து கொள்ளும்படியாய் விளக்கி காண்பித்தார். அதை குறித்து சில காரியங்களை இன்று தேவன் நம்மோடு பேச போகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அழைக்கப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்கிறது தான். அழைக்கப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? எல்லாருக்கும் தெரிந்த 2 வசனத்தை அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனமும் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் இந்த வார்த்தை வருகிறது. கேட்கலாமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இங்கே நாம் 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற பட்டியலிலே நம்முடைய பெயர் இருந்தால் போதாது. அதை தொடர்ந்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பட்டியலிலே நம்முடைய பெயர் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அன்பானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். நம்முடைய தாயின் கற்பத்தில் நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே தமக்கென்று என் ஆண்டவர் முன்குறித்தது உண்மை. அவர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு அடிபணிந்து ஆண்டவர் பாத நாம் ஓடி வந்தோம். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சொந்த பிள்ளையாய் வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்தோம். பாவ மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு பரலோக தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற உறுதியோடு கூட நாம் ஓடி வந்தது உண்மைதான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற பட்டியலிலே இருக்கிறது நல்லது. ஆனால் அதைவிட அதிகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பட்டியலில் இருப்பதுதான் அதிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக அவர்கள் வெளியே புறப்பட்டார்கள் கானானை நோக்கி. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்களில் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தார்கள். அவருடைய மனைவி, பிள்ளைகள் என்று கணக்கு பார்த்தால் குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் இருக்காதா? 25 லட்சம் பேர் அழைக்கப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்வோமே. ஆனால் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர் தான் தெரியுமா? 2 பேர் தான். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் தேவனோடு கூட இருக்கும்படியானவர்கள்.
மறந்து விடாதிருங்கள். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவரை பின்பற்றுவதற்கு ஆயிரங்கள் இருந்தது. ஆனால் அவர் தெரிந்து கொண்டது எத்தனை பேரைத்தான் சொல்லுங்க பார்க்கலாம்? 12 பேரைத்தான். அதிலும் ஒன்று மோசமான முடிவை கண்டுவிட்டது. இந்த 12 பேர்ல கூட 3 பேரை அவர் தன்னோடு கூட முக்கியமான நேரங்களில் வைத்திருந்தார். யாரை? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர் அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அநேகர். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அநேகர் என்கிற பட்டியலில் இருக்கிறீர்களா? சிலர் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள் தரம் உயர்ந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? அதைத்தான் இந்த நேரத்திலே வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 பகுதியிலே 2 இடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அந்த சுவிசேஷத்தை எழுதின மத்தேயு திரும்ப திரும்ப இயேசுவின் வார்த்தை என்று எழுதி வைத்திருக்கிறதுக்கு காரணம், இது மிக முக்கியமான சில சத்தியத்தை உள் அடக்கி இருக்கிறதை அந்த தேவ மனிதன் புரிந்து கொண்டபடினால் தான் அதை திரும்ப திரும்ப எழுதி வைத்திருக்கிறார். 2 முறை வருகிறதென்றால் அதில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார் என்பதை தேவ ஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் சம்பவத்தை பார்க்கும் பொழுது வேலைக்கு வருகிறவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் காலையிலே வந்தார்கள், சிலர் ஆண்டவர் பின்னால செலக்ட் பண்ணார். அப்பொழுது எல்லாருக்கும் ஒன்று போல பணம் சம்பளம் கொடுத்தார். அதை பார்த்து அவர்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் நீங்க நினைக்கிறது போல அல்ல, என் பிளான் வேற மாதிரி இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. மனிதன் பார்க்கிறபடி கர்த்தர் என்ன செய்வதில்லை, பார்ப்பது இல்லை. மனித ஞானத்துக்கும் மனித அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்பதைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே எஜமான் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் ஆயத்தப்படுத்தி திருமணத்தின் விருந்துக்காய் அநேகரை அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அதை என்ன செய்து விட்டார்கள்? அசட்டை பண்ணினார்கள், அபாத்திரர்களாய் மாறி போனார்கள், அலட்சியப்படுத்தினார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்று கூட நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்கிற நாம் எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டது உண்மை. அதுல மாற்று கருத்தே இல்லை. கை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஒரு பாடல் உண்டு, அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்ன செய்தீரே அழைத்தீரே. பாட முடியுமா? ஒரே ஒரு அடியை நான் பாட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு மகத்தான பணிக்காய் அழைத்தது உண்மைதான். அந்த அழைப்பில் நாம் தெளிவானவர்களாய் அந்த அழைப்பை நாம் முழுமையாய் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அநேகராய் இருந்தால் போதாது, நாம் யாராய் மாற வேண்டும்? சிலராய் நாம் மாற வேண்டும். யார் இந்த அநேகர்? அநேகருடைய தன்மை என்ன? சிலருடைய செயல்பாடுகள் என்ன?
என்பதை நான் உங்களுக்கு வேதத்தின் வெளிச்சத்திலே சில காரியங்களை கற்றுத்தர ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கேயும் அநேகரை பற்றியும் சிலரை பற்றியும் எழுதியிருக்கிறது. யார் இந்த அநேகர், யார் இந்த சிலர்? வாசிக்க கேட்கலாமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். போதும். இந்த 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் சொல்லுங்க உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அநேகர் எந்த வாசல்ல போயிட்டு இருக்காங்க? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி எப்படி இருக்குது? விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், ஐயா, அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் தான். ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று விருப்பத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான். ஆனால் காலப்போக்கில் கடினமான பாதையை அவர்கள் விரும்பவில்லை. லகுவான வாழ்க்கையை, சந்தோஷமான ஜீவியத்தை, சுகபோகமான வாழ்க்கையை இன்றைய கிறிஸ்தவம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க, 14வது வசனத்தை பாருங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் சொல்லுங்க இடுக்கமோ வழி எப்படி இருக்குது? நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள், கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சிலர் யாருங்க? இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமத்தையில் நடந்து போகிற பகட்டான வாழ்க்கை இல்லை. அது சிலுவையை சுமந்து பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்களின் நடுவிலும் இயேசுவுக்கு சாட்சியாக இயேசுவை மட்டுமே சார்ந்து நிற்கிற வாழ்க்கை தான் மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் பாதை மாறி லகுவான விசாலமான பாதையின் வழியாக போக முற்படுகிறார்கள். கிறிஸ்தவம் தன்னுடைய சாராம்சத்தை, அந்த கிறிஸ்தவம் சாரத்தை இழந்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. பாருங்கள், அவர்கள் பாதை மாறி விட்டார்கள், தடுமாறுகிறார்கள், தடம் புரண்டு விட்டார்கள். தேவன் அதை விரும்பவில்லை. ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசாபாசங்கள் என்ன செய்கிறது? பெருகிடுகிறது. கவனிங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, என்னை சிலுவையை சுமக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. இப்போ அந்த சிலுவையை பற்றிய உபதேசங்களும் இந்த கடினமான பாதை கர்த்தர் நமக்கு அனுமதித்ததுதான். அதன் வழியாகத்தான், அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான், அநேக பாடுகளின் வழியாகத்தான், அநேக பிரச்சனைகளின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்கிற சத்தியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறக்கப்பட்டு விட்டது. ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் எல்லா சந்தோஷம், எல்லா செழிப்பு, எல்லா ஆசீர்வாதம் பார்க்கிறதெல்லாம் கிடைக்கும். நோ, கிடையாது. பக்தன் வேதனையோடு பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசபாசங்கள் பெருகிடுதே. ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசபாசங்கள் பெருகிடுதே. ஆயிரமா
ஆமென். நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? தியாகத்தை வெளிப்படுத்துகிறது, எளிமையை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது? தியாகத்தை வெளிப்படுத்துகிறது, எளிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனா இன்றைய கிறிஸ்தவத்திலே அதை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஊழியர்கள் எல்லாம் ஆடம்பரமாய் வாழ்கிறார்கள். சமீபத்தில் ஒரு குடும்பம் சொன்னாங்க, எங்க பாஸ்டர் ஒரு நாள் போட்ட சட்டையை இனி அதுக்கப்புறம் போட்ட சரித்திரமே கிடையாதுன்னாங்க. வேதனையா இருந்துச்சு. அதுல ஒரு பெருமையா அதான் பக்தன் பாடுகிறார். இப்பொழுது 50 வருஷத்துக்கு முன்னால இந்த பாட்டை எழுதிட்டாங்க. ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசாபாசங்கள் என்ன செய்கிறது? பெருகிவிட்டது. இது மற்றவர்கள் புறஜாதிகளின் நடுவில் அல்ல, ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களின் நடுவில் மாற்றம் வந்து விட்டது. அவர்களை பற்றி பக்தன் இப்படி எழுதுகிறார். ஆயிரமே என்ன வழியில போகிறாங்க? ஆமா, அவங்க விசாலமான வழியில போயிட்டு இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரியுமா? இடுக்கமான, சொல்லுங்க, வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள். கையை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாட்டு பாடுனா நான் நிறைய கருத்துள்ள பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க முடியும். ஒரு பாட்டு கூட பாட விரும்புகிறேன். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினோ குருசை நோக்கி, சொல்லுங்க, பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவோ அற்பமே. ஸ்தோத்திரம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு மிக இருப்பினோ, திரண்ட ஆசி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினோ, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தைக்கு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, இன்றைக்கு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆம், அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, விசாலமான வழியிலே போவதற்கு தான் இன்றைய தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தடுமாற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தடம் புரண்டு விட்டதை கூட அறியாதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அநேகரில் நின்று விடாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்குள்ளே ஓடோடி வருவதற்கு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். லூக்கா இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களாலே கூடாமல் போகும் என்று எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு அல்லேலூயா. அநேகர் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுறாங்க, ஆனா அவங்களால
முடியல. கொஞ்சம் கஷ்டம், தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டா போதும், இயேசுவும் வேண்டாம் சொல்லுங்க, ஆண்டவரும் வேண்டாம் என்று பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அதிர்ச்சி அளிக்கும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இயேசுவை பின்பற்றி வந்த சீஷர்களே அப்படி ஓடிட்டாங்க. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை பாருங்கள். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் இதை? அம்மா, என்கிட்டயே சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்க ரொம்ப காட்டமா பேசுறீங்க. நான் சுயத்துல பேசல, பைபிள்ல உள்ளதை தான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். இந்த கடினமான உபதேசம் என்று இயேசுவின் சீஷர்களை சொல்லிட்டு என்னாச்சு பாருங்க, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயிட்டாங்க? அநேகர் பின்வாங்கி போனாங்க. ஏன்? இந்த கடினமான உபதேசத்தை கைக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனது இல்லை. இன்னைக்கு கத்தடத்தில் வந்தா கறியும் சோறும் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். இப்படியே மயங்கி தவறான ஒரு காரியத்தில் கிறிஸ்தவம் சிக்கி கிடக்கிறது. ஆனா பைபிள்ல தெளிவா நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மைதான். ஆனா பரலோகத்துக்கு போகிற பாதை பல கடினமானதுதான், கரடு மேடுகள் உள்ளதுதான் என்பதை வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது. இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் போதிக்கப்படுவது குறைந்து விட்டது. தீர்க்க தரிசனம், அற்புதம், அடையாளம், ஒரே ஆசீர்வாதத்தையே காண்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாகத்தான் போக வேண்டும் என்பதை உணர்த்தினால், சொன்னால் ஜனங்கள் வராமல் போய்விடுவார்களோ என்ற அச்சம். ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. என்னால் என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை நடத்துகிறவரும் கர்த்தர், என்னை அன்றாடம் போஷிப்பவரும் கர்த்தர். அவரை நம்புகிறவர்கள் சத்தியத்தை சத்தியமா போதிப்பாங்க. அவரை பின்பற்றுகிறவர்கள் சத்தியத்தின் வழியில நடப்பதற்கு உறுதியாயிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விசாலமான வழியில போறீங்களா, இல்லது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். விசாலமான வழியிலே அநேகர் போகிறார்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அநேகராக இருக்கிறீங்களா, சிலராக மாறிவிட்டீர்களா? இரண்டாவதாக, யார் இந்த அநேகர், யார் இந்த சிலர் பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையில நாம் வாசிக்க கேட்போமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து கவனிங்க, அங்க கோடு போட்டு வைங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சத்தமா சொல்லுங்க, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கவனிக்கணும், இங்கே 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று பிதாவின் சித்தம் செய்தல், இன்னொன்று அக்கிரம செய்கைக்காரர். எல்லாரும் சொல்லுங்க, 2 பேர் இருக்காங்க. ஒன்னு பிதாவின் சித்தம் செய்பவர்கள், இன்னொருவர் சொல்லுங்க
அக்கிரம செய்கைக்காரர். கவனிக்கணும். நாம கிறிஸ்துவுக்காக செய்வதெல்லாம் கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நாம் தேவனுக்காக செய்பவைகள் எல்லாம் தேவனுக்கு சித்தமானது அல்ல. திரும்ப சத்தமா சொல்லுங்க, நாம் தேவனுக்காக செய்பவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தமானது அல்ல. இங்கே அப்படித்தான் நடக்குது. பாருங்க, 21வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சும்மா கத்தாவே உமக்காகத்தானப்பா செய்கிறேன், உமக்காகத்தானே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு பதிலாக சுய சித்தத்தை செய்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள் இயேசுவின் வருகையில். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் தெரியுமா? எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு போதித்து, சொல்லுங்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு அவர் அழகா ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையானாலும், அது பிள்ளைகளுடைய படிப்பானாலும், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஆனாலும், தொழில் தொடங்குவதானாலும், வேலை செய்வதானாலும், ஊழியம் செய்வது கூட யாருடைய சித்தத்தின்படி தான் செய்யணும், தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக நான் வட இந்தியாவுக்கு அடிக்கடி ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். வட இந்தியாவுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்குள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது, அறியாமையை பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் அடிமையை பயன்படுத்துவதை சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஜனங்களை குறித்த ரொம்ப ஒரு பெரிய பாரம் வரும். அடிக்கடி யோசிப்பேன், பேசாம எங்க போயிடலாம், வட இந்தியாவில் போய் நிரந்தரமா ஊழியம் செய்ய போயிடலாமே அப்படின்னு நினைப்பேன். ஸ்தோத்திரம். இப்ப நான் கேட்க விரும்புறேன், நான் வட இந்தியா போவது தேவ சித்தமா, இங்கே இருந்து ஊழியம் செய்வது தேவ சித்தமா? சொல்லுங்க. அங்கேயும் ஊழியம் தான் செய்ய போறேன், இங்கேயும் ஊழியம் தானே செய்ய போறேன். அப்போ ஏன் நீங்க மாற்றி சொல்றீங்க? ஊழியம் தானே செய்யணும், அது எங்க செய்தா என்ன? அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அங்கதான் தவறு. ஊழியம் செய்தாலும் அது தேவனுடைய, சொல்லுங்க, சித்தத்தின்படி செய்தால்தான் அதற்குரிய, சொல்லுங்க, பலன் உண்டு. காணிக்க கொடுப்பதுல கூட தேவ சித்தம் இருக்கணும். ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, கண்ட இடங்களில் உன்னுடைய தகன பலியை செலுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, சொல்லுங்க, செய்யாமல் இராதே. கடந்த நாள்ல ஒரு குடும்பத்தோடு பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க ஏராளம் காணிக்க கொடுத்தோம் பாஸ்டர், ஆனா இப்போ வறட்சியில இருக்கோம், தரித்திரத்துல இருக்கிறோம். என்னன்னு கேட்டேன். நீங்க கொடுக்கிற காணிக்கை எங்க போச்சுது தெரியுமா அப்படி கேட்டேன். மிஷினரி ஊழியம் நடக்குதா உங்க சபையில? ஸ்தோத்திரம். அம்மா நடக்குதா. அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படி கேட்கிறாங்க. ஸ்தோத்திரம். கிளை சபைகள் ஆரம்பித்திருக்காங்களா உங்க சர்ச்சில்? இல்ல. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்னதாவது செய்கிறீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். பைபிள் மொழிபெயர்ப்புக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா? இல்ல. திக்கற்றவர்கள் விதவைகள் தாங்குகிறீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு வரான், அது மட்டும் நடக்குது. ஸ்தோத்திரம். குடும்பம் ஜெகஜோதியா வாழ்ந்து அப்பப்ப கார் மாத்திட்டு இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கவனிங்க, தேவ சுத்தத்தின்படியான ஊழியத்தை தான் நாம் அங்கீகரித்து காணிக்க கூட கொடுக்கணும். இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். காணிக்க தானே யாருக்கும் கொடுத்தா என்ன? அப்படி கிடையாது. எதை செய்தாலும் தேவ சுத்தத்தின்படி செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தணும், வசனத்தின்படி அந்த ஊழியம் சரியான பாதையில செல்லணும். அப்படின்னா அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? கொடுக்கலாம். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த செய்தியை இனி ஊழியக்காரங்க கேட்டுட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இல்ல, உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வர்ற காணிக்கை
சுவிசேஷ பிரபல்யத்துக்கு என்ன செய்யணும்? பயன்படணும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் போஷிக்கப்படணும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமா ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரே, அதுல தியாகம் பண்ணி அநேக ஊழியங்களை உலகம் முழுவதிலும் ஸ்தாபிப்பதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதை செலவு பண்ண வேண்டும். வெறும் தீர்க்க தரிசனமும் அற்புதத்திலையும் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவார்கள். ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன். யாரையா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா காரியத்திலும் யாருடைய சித்தம்? பிதாவின் சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா காரியத்திலும் பிதாவின் சித்தம். சிலருக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்த உடனே வட இந்தியாவில் நாங்கள் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. நல்லது, கட்டி கொடுங்க. ஆனா அது தேவனுக்கு சொல்லுங்க சித்தமா, தேவனுக்கு சுத்தமான இடமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால ஒரு இடத்துல என்னை ஒரு மீட்டிங்காக கூட்டிட்டு போறாங்க. ஒரு யூத் ரெட்ரீட் மாதிரி ஒரு 2-3 நாள் அந்த இடத்துல ரொம்ப அவுட்டர்ல கூட்டிட்டு போறாங்க. பாருங்க, அங்கே ஒரு ஆக்சுவலாக நாங்கள் போகிறதுக்கு முன்னால் அந்த சர்ச்சை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு முன்னால் 2-3 பிரதர்ஸ் அனுப்பி இருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் போகிறதுக்கு பஸ்ஸு வசதி சரியாக இல்லாதபடினால அவங்க குறித்த நேரத்தில் போய் சேர முடியலை. அவங்க போகிறதுக்கு முன்னால் நாங்கள் காரில் போய்விட்டோம். போய் பார்த்தா அந்த சர்ச்சை பார்த்து எனக்கு மிக வேதனை உண்டாகிவிட்டது. ஸ்தோத்திரம். இந்த அளவு நம்ம இருக்கிறோம் பாருங்க, சர்ச்சு இந்த அளவு பெரிய சர்ச்சு. ஸ்தோத்திரம். பூட்டப்பட்டு கிடந்தது, பூட்டு துருப்பிடித்து இருந்தது. என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த பூட்டை அடித்து உடைத்தார்கள். உள்ள அவ்வளவு வலையான் பிடித்து கிடக்குது, சுற்றிலும் அவ்வளவு புதர் மண்டி கிடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிரதர்ஸை வைத்து அந்த சர்ச்சை முழுவதும் கிளீன் பண்ணோம். குறைந்தபட்சம் அந்த சர்ச் கட்டுவதற்கு அந்த நாட்களிலே குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் அது செலவழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று வரை அந்த சபை பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு ஆத்துமா கூட இல்லை. இங்கிருந்து யாரோ ஒருவர் அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் அது தேவ சுத்தமா என்பதை நிதானிக்க தவறிவிட்டபடினாலே அது ஒரு ஆத்துமா கூட ஆதாயப்படுத்துவதற்கு தகுதியற்றிருக்கிறது. யாரையும் நான் குற்றம் சாட்டவில்லைங்க. நம்ம சர்ச் கட்டதான் போறோம், நிறைய ஊழியங்களை தாங்கத்தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னால அது தேவ சுத்தமா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று எண்ணி விடாதிருங்கள். அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் எல்லாரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று எண்ணி விடாதிருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். அவர்கள் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் இயேசுவுக்காக தானே செய்கிறேன் சொல்லுகிறது முக்கியமல்ல, இயேசு சொன்னதை செய்கிறேன் என்பதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கையின் அடையாளம். மூன்றாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அநேகர் எப்படி இருப்பார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அக்கிரமம் மிகுதியாவதினால், எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எல்லாரும் சொல்லுங்க, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்ப அநேகர் என்பவர்கள் யார் தெரியுமா? அன்பு தணிந்து போனவர்கள். அன்பு அநேகருக்கு இன்றைக்கு தணிந்து போய்விட்டது. இயேசுவோடு நெருங்க நெருங்க அன்பு நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இப்பொழுது வரை பார்க்கும் பொழுது எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு பெருகிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுகிறவங்க கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு கசப்பே வர்றதில்லை பாஸ்டர், இப்ப எனக்கு கோபமே வர்றதில்லை பாஸ்டர், இப்ப என்கிட்ட வைராக்கியமே கிடையாது, இப்ப என்கிட்ட வஞ்சகமே கிடையாது, இப்ப என்கிட்ட குசும்புத்தனமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்குள்ள என்ன அன்பு இருக்குது? தேவ அன்பு என்ன செய்து விட்டது? மிகுதி அடைந்து கொண்டிருக்கிறது.
வர வர அன்பு பெருகுகிறவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்து விடுகிறது? தணிந்து போய்விட்டது. உங்கள் வாழ்விலே அன்பு தணிந்திருக்கிறதோ, அன்பு பெருகி இருக்கிறதோ? குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு பெருகி இருக்கிறதோ? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே அன்பு பெருகி இருக்கிறதோ? அயலகத்தாரோடு, சக ஜனத்தோடு, பட்டணத்தில் வாசம் பண்ணுகிறவர்களோடு, வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிறவர்களோடு நமக்கு அன்பு பெருகி கொண்டிருக்கிறதா, இல்லது அன்பு குறைந்து கொண்டிருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. அவங்க தப்பு செய்தா கூட நான் அவங்களை நேசிக்கிறேன். அவங்க என்கிட்ட கசப்பா இருந்தா கூட நான் அவங்களை நேசிக்கிறேன். அவங்க எனக்கு தீமை செய்தா கூட நான் அவங்க மேல அன்பா இருக்கிறேன். அன்பு திரளான பாவங்களை, அன்பு பெருகிட்டே இருக்கும்போது யாருடைய குறையையும் பார்க்க மாட்டோம், அவங்களை நிறைவுள்ளவர்களாய் காண்போம், அவர்களை நேசிக்க முன் வருவோம். தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு சாட்சி கொடுக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியாலும், ஏன் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம் தெரியுமா? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு, ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், கலத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன செய்யப்படுகிறது? அதிகரிக்கிறது. அன்பு அதிகரிக்கிறதா, அன்பு குறைதா? அநேகருடைய அன்பு தணிகிறது, ஆனால் சிலருடைய அன்போ என்ன செய்கிறது? அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அன்பு அதிகரிக்குமே ஆனால், ஸ்தோத்திரம், அன்பு பெருகிக் கொண்டே இருக்குமே ஆனால், நாம தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவ வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் அன்பு எப்படி இருக்குமா? பூரணப்பட்டு இருக்கும், பெருகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தின் அடிச்சுவட்டில் நடக்க நடக்க, தேவனோடு நெருங்க நெருங்க நமக்குள்ளே அன்பு பெருகுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கிட்டத்தட்ட 27 வருஷம் 28 வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு வந்து. இந்த 28 வருஷத்துல பார்ப்பீர்களே அண்ணா, பலதரப்பட்ட ஜனங்கள், எல்லாம் சொல்லுங்க, என்ன தரப்பட்ட ஜனங்கள்? ஆயிரக்கணக்கான வித்தியாசமான குணநலன்கள் உடையவர்களையும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு அன்பு எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அது பெருகினா நீங்க ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்ட அநேகரில் நின்று விடாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு வந்துவிட முடியும். ஆக 3 காரியம் சொன்னேன். ஒன்றாவது சொல்லுங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் சிலர். இரண்டாவது, பிதாவின் சொல்லுங்க சித்தம் செய்கிறவர்கள் சிலர். மூன்றாவது, அன்பு மிகுதி அடைகிற சிலர். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி, உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறார்கள்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். சிலுவைய கழுத்துல தொங்க போட்டிருப்பாங்க, ஆனா சிலுவைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. சிலுவையிலே இரட்சகர் எடுத்துரைத்த சத்தியத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை? கைக்கொள்வது
இல்லை என்று அநேகம் தரம் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது எப்படி சொல்றேன்? கண்ணீரோடு ஒரு உண்மையான ஊழியக்காரன் இப்படிதான் ஐயா, சிலுவைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது அவனால கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. ஆவியில் ஒரு வைராக்கியம், ஒரு இப்படி இருக்காங்களே, சிலுவையை சுமந்து செல்ல வேண்டியவர்கள், சிலுவையை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், சிலுவைக்கு பகைஞராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்படுவார்கள். அவர்களை பற்றி கண்ணீரோடு தெய்வ மனிதன் எழுதுகிறார் பாருங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு. எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுடைய சொல்லுங்க முடிவு. அவங்க வேற விதமாக அல்லவோ நடக்கிறாங்க. அவருடைய முடிவு இப்ப பார்க்கறதுக்கு கம்பீரமா இருப்பாங்க, இப்ப பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க, அலங்காரமா இருப்பாங்க, பயங்கர பவர்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. ஆனா சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறவருடைய முடிவை நீங்கள் பாருங்கள். அந்த முடிவு எப்படி இருக்கும்? அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுடைய, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவருடைய தேவன் வயிறு. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்னதான் முக்கியம் சொல்லுங்க? சாப்பாடு தான் முக்கியம், காணிக்கை தான் முக்கியம், ஆசீர்வாதம் தான் முக்கியம், நீங்கள் கொடுக்கிற நன்மைகள் தான் முக்கியமாய் இருக்குமே தவிர உங்களை அவர்கள் கவனிக்க போகிறது இல்லை. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அந்த அநேகர் ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எதை சிந்திக்கிறாங்க? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்த்து. ஒரு குரூப் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க, அவங்க அநேகர். ஆனால் சிலரோ எங்க பரலோகத்திலிருந்து இயேசு வருவதை என்ன செய்கிறார்கள்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு திரள் கூட்டம் பூமிக்குரியவற்றின் மேல் மட்டுமே தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். எப்படி வசதியாய் வாழலாம், எப்படி செழிப்பாய் வாழலாம், எப்படி தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம், எப்படி என் பிள்ளையை உயர்த்தி நிறுத்தலாம், எப்படி தேசத்திலே பகட்டாய் வாழலாம். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை என்ன செய்கிறார்கள்? சிந்திக்கிறார்கள். ஆனா நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் பேர் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்க. குடும்பம், உறவு, வாழ்க்கை இங்கேயே டேரா போட்டுடலான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவங்க பரலோகமே என் சொந்தமே சொல்லுங்க என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டேன், இனி சொல்லுங்க நான் அல்ல இயேசுவே கதறுவாங்க. ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை நான் சொல்லுங்க பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சொல்லுங்க வாழ்ந்தால் போதும். ஸ்தோத்திரம். இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் சொல்லுங்க மொழிந்தனரே. ஹல்லேலூயா. பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஒரே ஒரு நிமிடம் பாடலாமா? ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பூமி ஒரு சொந்தமல்ல வென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமோ இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோம். இக்கட்டு துன்பமோ இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோம். அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு சொல்லுங்க சொந்தம் இல்லை. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனா ஒரு சிறு கூட்டமோ இயேசு எப்பொழுது வருவார் என்று அவருடைய வருகையை நோக்கி, அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக தன்னை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணது பாருங்க. அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில பூமிக்கு அடுத்த சிந்தையோடு இருக்கிறீங்களா?
பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை திருப்பி பார்ப்பீர்களேயானா, ஸ்தோத்திரம், பரலோக சிந்தையை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அடைந்த பொழுது அவன் எல்லாவற்றையும், இந்த பூமியில் உள்ள மேன்மையை எல்லாம் குப்பையாக என்ன செய்து விட்டார், விட்டுக்கொண்டது. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என்ன ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் கிடைக்கும் என்ற தவறான எண்ணத்துக்குள்ளே கிறிஸ்தவம் தடம் மாறி போய்விட்டதே. அதைத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அப்படி இருக்கவே கூடாது. இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு அடுத்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். யாரையா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள், பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள், அன்பு மிகுதியாய் பெருகிக் கொண்டிருப்பவர்கள், பரலோகத்தை குறித்த சிந்தை உடையவர்கள் தான் இந்த கடைசி காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிலராய் காணப்படுகிறீர்கள். அநேகரா சிலரா ஆராய்ந்து பார்த்து ஆயத்தப்பட வேண்டியதும் அர்ப்பணித்து நம்மை சீர்படுத்த வேண்டியதும் நம்மேல் விழுந்த கடமை என்பதை ஆவியானவர் இந்த வேளையில உணர்த்துகிறார். உணர்வடைவோம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஆயத்தப்படுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட மிக தெளிவாய் ஸ்தோத்திரம் பேசினார். ஹல்லேலூயா. ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் எந்த லிஸ்ட்ல வர்றேன்? இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசிக்கிற அந்த கடின பாதையிலும் கர்த்தரையே பற்றி கொள்ளுகிற மனநிலை எனக்கு இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்காக செய்தாலோ ஊழியமே செய்தாலோ அதுல பிதாவின் சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்வேன், பிதாவின் சித்தத்தின்படி என் வாழ்க்கையின் காரியங்களிலே தீர்மானம் எடுப்பேன் என்ற நோக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அன்பு இன்னும் மிகுதியாகவில்லையே. அன்பு குறைவோட இருக்கீங்களாமா? இன்னும் கசப்பு இருக்குதே, இன்னும் வைராக்கியம் இருக்குதே. நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற லிஸ்ட்ல வரண்டாமா? ஆண்டவரை தேடி வர்றீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நல்ல பிரசங்கங்களை கேட்கிறீங்க. ஆனாலும் இன்னும் பூமி கடத்த சிந்தையிலே தானே உங்கள் எண்ணம் முழுவதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்துக்கு அடுத்த சிந்தை இருக்குமேயானால் இந்த பூமிக்குரியவைகளை உதறி தள்ளிவிட்டு பரலோகத்துக்குரியவற்றின் மேலே உங்கள் கண்களை பதிப்பீர்களே. கர்த்தனோடு கூட பேசினார். இந்த செய்தியை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. இயேசு வருகிறார், ஆயத்தமாக போகிறோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ஒரு முறை கூட ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா.
அப்படியே 2 கரங்களையும் தேவ சமத்துல உயர்த்தி, ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பட்டியலில் நானும் என் குடும்பமும் பங்கடையத்தக்கதாக எங்கள் ஜீவியத்தில் ஒரு வசனத்தின் அடிச்சுவட்டின் படியான மாற்றத்தை வாழ நாங்கள் விரும்புகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மாற்றி உமக்கு உகந்த பாத்திரங்களாய் ஜீவிக்க கிருபை தாரும் என்று ஜெபம் செய்யலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை சத்துவத்தோடு போதிக்க அடிமைக்கு கிருபை தந்தபடியால் ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பட்டியலிலே தங்கள் பெயர் வரத்தக்கதாக ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாய் அமைத்துக் கொள்வதற்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். அர்ப்பணித்த இவர்களை ஆவியானவர் ஆளுகை செய்து ஆண்டவர் தாமே அவர்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொரு தனிநபர், ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொருடைய கையின் பிரயாசம், செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் கொடும். இந்த கொள்ளை நோயின் தாக்கம் முற்றிலும் அழிந்து போகட்டும். தேசம் உம்மை அறியட்டும். தேசம் தப்புவிக்கப்படட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து அந்த நித்திய ஜீவனை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் உருமாற்றுவீராக, உபயோகப்படுத்துவீராக. யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால் முடிசூட்டும். எங்களோடு கூட இருப்பவரும் எங்களையும் தெரிந்து கொண்டவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.